நல்லா ஃபோக்கஸ் 2 ஃபோக்கஸ் தெரியும்ல. அப்பா ஓம் வணக்கம். நமச்சிவாய நமக. வணக்கம்ண்ணே. உங்க பேரு சொல்லிருங்க சாமி. பேர் ஐயா. ஐயா. ஆமா. உங்க பேரு ஐயா தானா? ஆமாமா. எல்லாருமே வந்து காரண பெயர் தான் ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. ம், ம், ம். அதனால வந்து நான் ஐயாவே ஆயிட்டேன். இப்ப நீங்க எங்க இருந்து வர்றீங்க? திருவண்ணாமலையில இருந்து வரேன். திருவண்ணாமலை வருஷம் வருஷம் இங்க வருவீங்களா? இல்ல ஆமா. 6 மாசத்துக்கு ஒரு தடவ இந்த பக்கம் வந்துட்டு போவேன் நானு. இந்த இந்த கோயிலோட பெருமை என்ன உங்களுக்கு தெரியுமா? இப்ப சிறுமலை இந்த கோவிலோட பெருமைன்றது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஸ்தல வரலாறு இருக்கும். ம், ம், ம். சிவம்ன்றதே எல்லாமுமா இருக்கிறது சிவன். அமைதி குடுக்கறது சிவன். ம், ம். அற்புதமா இருக்கிறது சிவன். ஆனந்தமா இருக்கிறது சிவன். அதனால எல்லாமே ஒரு தன்மையா இருக்கிறதே வந்து சிவமா தான் இருக்குது. அந்த சிவத்த நாடி நம்ம வரும்போது, மலையில இருக்க சிவம்லாம் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏகாந்தத்தையும் குடுக்குது. ம், ம். நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அதுவாகவே நம்ம இருக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய சிவத்தன்ம தான். அப்போ நமக்கு வந்து ஒரு 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 புரிதல் ஏற்பட்டுரும். ஒரு தெளிவு ஏற்பட்டுரும். நீங்க இப்போ சாமியாரா இருக்கீங்களா? இல்ல குடும்பஸ்துலருந்து விலகிட்டீங்களா? முன்னாடி சாமியாரு, குடும்பஸ்தன் அப்படின்றது ஒண்ணும் பெரிய பெரிய வித்தியாசம் இல்ல. குடும்பஸ்தரா இருக்கும்போது இருக்கிற வர எண்ணங்கள்னால தான் நம்ம உந்தி தள்ளப்பட்டு ம், ம், இந்த ம். மாதிரி வந்து ஒரு நிலைக்கு வரும். இல்ல சாமி அப்படின்றதே வந்து ஒரு 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 குரு அல்லது வந்து ஒரு வாத்தியார் அப்படின்னு சொல்றது தான் சாமியோட அர்த்தமே. ம், ம். அதுல என்னென்ன நிலை நம்ம வந்து ஒரு ஞானம் அப்படிங்கிறது வந்து அடைஞ்சோமா? ம். அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அந்த ஒரு ஞானம் அடைஞ்சனால ஒரு எதார்த்த நிலை. ம், இப்போ ம். நான் வந்து உங்கள வந்து தனியாளா நான் பார்க்கிறேன். ம். நான் தான் நீங்கன்னு தான் பார்க்குற அளவுக்கு வந்து அநேகமா இருந்த ஒரு பொருள் இருக்கு இல்லையா? ம், ம். பலவா நம்ம இருக்கிறது ஒண்ணா தான் இருக்குன்ற ஒரு உணர்ற நிலை தான். அதுதான் வந்து ஒரு சாமி அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம. ம். அப்போ நம்ம நீங்க கேட்டீங்க. இந்த இந்த சிறுமலையில வந்து சிவம் இருக்காரு. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ம். நம்ம நம்மளுடைய பிரதிபலன்கள் இப்ப எனக்கு வந்து உதாரணத்துக்கு தாடி இருக்கு. இது ம், என்னோட ம். தாடி தான். அப்புறம் முடியும் கொஞ்சம் விட்டுருக்கேன். ஆனாலும் இதுக்காக வேண்டி நான் வந்து எனக்கு என்கிட்ட தான் இருக்குது. ஆனா இத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கோ அப்படின்னா, நெறைய பேர் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு உடைமைகளுக்கே வந்து கண்ணாடிய பார்த்து தான் தெரிஞ்சுப்பாங்க. அப்ப ம். அவங்களுடைய பிம்பத்தையே கண்ணாடியில பார்த்து தெரிஞ்சுக்கும்போது, சிவம் எப்படி நமக்கு இருக்காருன்னா, அவரும் வந்து பிரதிபலிப்பா தான் இருக்காரு. மலையா இருக்காரு, நீர்நிலையா இருக்காரு, மரங்களா இருக்காரு, மனிதர்களா இருக்காரு. அதனால மனிதம்ன்றது சிவத்தன்மை தான். நம்ம வேற யாருமே கிடையாது. நீங்க வேற, நான் வேற அப்படின்னு சொல்றது நிலைக்கு பேரு தான் சித்த நிலை அப்படின்னுவாங்க. இப்ப நமக்கு எல்லாருமே நம்மளுடைய உருவமா தான் பார்ப்போம். ம். நம்மளுடைய மனசா தான் பார்ப்போம். இந்த ஒரு ஞான நிலை தான். இங்க சாமிய வச்சு, சிவன வச்சே இங்க முருகன வச்சு வந்து நெறைய பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. ம். ஆ கடவுள் அதெல்லாம் எதுங்க முன்னாடி வந்து இப்போ மொ போன காலத்துலலாம் அ, கடவுள் வந்து பூமியில இருந்தாங்க. இந்த அ, மாரி தீமை பண்றவங்கலாம் ஆமா, தண்டிச்சாங்க. ஆமா. மனுஷ ரூபத்துலலாம் வந்தாங்க, செஞ்சாங்கன்னுலாம் சொல்றாங்க. இப்போ நடக்கிற இந்த அநீதிகள்லாம் பார்த்துட்டு நெறைய இயற்கை பேரழிவு வருது. ஆமா. இதெல்லாம் பார்த்துட்டு கடவுள் ஏன் இன்னும் வராம இருக்கிறாங்க? ஆமா. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த ஆன்மீகம் அப்படின்றது வச்சு, முருகர வச்சு, சிவன வச்சுலாம் அரசியல் பண்றாங்களே, இதெல்லாம் என்னன்னா, உண்மையில எந்த கடவுளுமே வந்து அரசியல்லாம் பண்ண சொல்லல. இப்போ நாம வேட்டையாடி சமூகமா இருந்து, விவசாய சமூகமா இருந்து, தொழிற் சமூகமா வந்து பல நிலைகள கடந்துட்ட அப்புறம் நமக்கு வந்து ஒரு குறியீடுன்றதே வந்து நமக்கு வந்து பணமா இருக்குது. அப்போ அத வச்சா தான் நம்மளுடைய வாழ்வியல் ஓடும். அதுக்காக வேண்டி வந்து இப்போ இருக்கிற நெறைய பேர் வந்து இந்த கடவுள் அப்படின்றத வச்சு அரசியல் பண்றாங்க. உண்மையிலே வந்து கடவுள நினைக்கிறவங்க வந்து அரசியல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த ஞான நிலை அடைஞ்சவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் மட்டும் தான் பூர்த்தி பண்ணின்னு போவாங்களே தவிர, வேற ஆசைகள வந்து பூர்த்தி பண்ணிக்கணும்னு வந்து யாருமே நினைக்க மாட்டாங்க. இல்ல ஐயா கடவுளுக்கு அது என்னன்னா, மனுஷனுக்கு தேவையானத கடவுள் வந்து பூர்த்தி பண்ணுவாரு. ஆமா, ஒரு மனிதனுக்கு தேவையானது மனிதன் தான் மாநாடு போட்டு எல்லாம் பண்ணணும். ஆமா. ஆனா இங்க கடவுளுக்கே மாநாடு போட்டு கடவுளுக்கு நல்லது பண்ண போறேன்னு ஒரு கூட்டம் இருக்குதுல்ல. ஆமா, நீங்க நல்லா கேட்டீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கோவிலா போறோம் இல்லையா? அந்த உருவ வழிபாடுன்றது ஒரு ஆரம்ப நிலை. ஒரு ம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மயில காமிக்கணும், சிங்கத்த காமிக்கணும்னா, எடுத்தவுனே அந்த குழந்தைக்கு அங்க எடுத்துன்னு போய் காமிச்சிட முடியாதுன்ற காலகட்டத்தில, படமா காமிக்கிறோம். அந்த படத்துல பார்த்த ஒரு சிவனுடைய ரூபம், முருகனுடைய ரூபம், விநாயகர் ரூபம், அது வந்து கோயில்ல பார்க்கும். அப்ப இந்த ஒவ்வொரு படிநிலையில கடந்து கடந்து வரும்போது, நம்ம வந்து கடைசியில நம்ம என்ன உணர்வோம் அப்படின்னா, நமக்குள்ளவே தான் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு நிலை உணர்வோம். இதுதான் வந்து அப்பரு, திருநாவுக்கரசரு, மாணிக்கவாசகரு, திருமூலர் எல்லாருடைய கடைசியே வந்து உனக்குள்ள தான் எல்லாமா இருக்கு அப்படின்றது வந்து அழகா வந்து சொல்லுவாங்க. அதுவும் திருமூலர் ஐயா ஒரு நல்ல ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு.
தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானே இருந்தானேன்னு சொல்லுவார். அப்ப எல்லாமே நீயா தான் இருக்க. வள்ளலார் ஐயாவும் அதுதான் சொல்லுவார். மரணமில்லா பெருவாழ்வில். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதிசங்கரரும் அதுதான் சொல்லுவாரு. உனக்குள்ள தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி வந்து உங்களுக்கு மாணிக்கவாசகரோட கடைசி ஞானத்தாழியும் சரி அதான். ஆனா எல்லாமே வந்து கடைசியா வந்து நாம தான் எல்லாமுமா இருக்கோம்னு உணரும்போது, நம்மளோட இருப்பு நிலையே அன்பாயிடும். இப்ப நீங்க இருக்கீங்க, அவர் இருக்காருன்னும்போது இவங்ககிட்ட எனக்கு வந்து வெறுப்புன்றதே இருக்காது. என்னுடைய இருப்பு நிலையே அன்பா இருக்கும்போது அங்க வேற ஒண்ணுமே இல்லையா? நான் தான் நீங்கன்னும்போது உங்கள நான் எப்படி பார்க்க முடியும்? நீங்க அதுதான் ஒரு சிவநிலை. நீங்க கடவுளை வந்து பாதுகாக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இப்போ மனிதர்கள் இருக்கிறோம். ம். நமக்கு ஒண்ணு தேவைன்னா கடவுள்ட்ட வந்துட்டு இருக்கிறோம். ஆமா. ஆனா அந்த கடவுளுக்கு தேவை கடவுள பார்த்துப்பார்ல. ஆனா கடவுளே பார்த்துக்கிறதுக்கு மனுஷன் எதுக்கு? கடவுள பார்த்துக்கிறதுக்கு உண்மையில மனசு தேவையில்ல. இல்ல அது மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த மாநாடு மனிதர்கள் போட்டு மனிதர்கள் மாநாடு போடுறதுன்றது முருகனுக்கு மாநாடு போட்டு முருகனை காப்பாத்த போற ஒரு கூட்டம் இருக்குது. ஆமா. அந்த கூட்டம் அவங்களுக்கான தேவைகள பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு முருகன கையில எடுத்துக்கிறாங்க, விநாயகர கையில எடுத்துக்கிறாங்க, சிவன கையில எடுத்துக்கிறாங்க. தவிர உண்மையில வந்து கடவுள் வந்து அவர் வந்து அவராவே தான் இருக்காரே தவிர, நம்ம அவர எதுவுமே பண்ண தேவையில்ல. கடவுளோட ரூபங்களா தான் வந்து இயற்கையே இருக்கு. மலை இருக்குன்னா, மலை நம்ம வந்து ஏறி போயிட்டு சிவன பார்க்கும்போது நமக்கு ஒரு உறுதித்தன்மை இருக்கு. நீர்நிலைகள பார்க்கும்போது நமக்கு ஒரு கருணைத்தன்மை வருது. அதனால வந்து இயற்கை இயற்கையா தான் இருக்கு. நாம தான் சரியில்லாம இருக்கோம். அந்த நம்ம சரியில்லாம இருக்கிற தன்மைய மாத்திக்கிறது தான் ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றது மனிதத்த வந்து போற்றுதல் தான் ஆன்மீகம் தவிர, இதுல வெறுப்பு உணர்ச்சிய வந்து காட்டுறதோ, அல்லது தற்பெருமை காட்டுறதோ, அல்லது வந்து நான் வந்து புகழ சேர்க்கணும்னு ஆசைப்படுறதோ அது கிடையாது. இப்ப நீங்க திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிறீங்க. ம். திருவண்ணாமலை அருணாச்சல பிரதேசமா மாறிட்டு அருணாச்சலங்கிற ஒரு பேரு வந்துட்டு இருக்குதுல்ல. ஆமா. இது வந்து மக்களா விருப்பப்பட்டு வச்சதா? இல்ல அரசியல்வாதிங்க உண்டாக்குனதா? ஆமா. இப்போ திருவண்ணாமலையினுடைய பெயர் அப்படின்னா, நம்ம சங்க காலத்துல பார்த்தீங்கன்னா, இதுக்கு பல பெயர்கள் உண்டு. சோனாகிரின்னு சொல்லுவாங்க, அருணாச்சலம்னு சொல்லுவாங்க, திருவண்ணாமலை சொல்லுவாங்க. அதுல ஒரு பேர் வந்து இன்னைக்கு வந்து முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது. அருணாச்சலம்ன்றதுனால, அருணாச்சலம்ன்றது ஏற்கனவே இருந்த பேரு தான். அத நம்ம இப்ப முன்னிறுத்துறோம். அதனால அதுல ஒண்ணும் பெரிய ஆமாங்க. ஒரு இதுல வந்து ஒரு சில அரசியல்வாதிங்க வந்து ஆதரவு குடுக்குறாங்க. ஒரு சில அரசியல்வாதிங்க இதுக்கு எதிர்ப்பு குடுக்குறாங்க. எப்படி நீங்க திருவண்ணாமலைய வந்து நீங்க அருணாச்சலமா மாத்துனா? அருணாச்சலம்னு பேர் மாத்தல. யார கேட்டு மாத்துனீங்க? ஆமா. நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப அருணாச்சலம் அப்படின்றது சலம்னாலே சமஸ்கிருத வார்த்தையில வந்து மலைன்னு அர்த்தம். அதனால வந்து அருணாச்சலம்ன்றது ஒரு கருணை உடைய வடிவமா இருக்கிற ஒரு சிவம். எந்த ஒரு ஒரு நிகழ்வு நடக்கும்போது சிலருக்கு பாதகமா இருக்கும், சிலருக்கு வந்து சாதகமா இருக்கும். அந்த வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து குரல் எழுப்புவாங்கோ. அதுக்கு வந்து பலன் அடைஞ்சவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க. இது இது ம். தன்மை தான். இது எல்லாருக்கும் உள்ள தன்மை தான். இன்பம், துன்பம் எப்படி நிகழுதோ இந்த மாரி தான் நடக்குது. எல்லாரும் ஒரே மாரி பார்த்துட்டா இன்பம், துன்பமே கிடையாது. இன்பம், துன்பம் அற்ற நிலை தான் ஆன்மீகத்தினுடைய உச்சபட்ச நிலையே. அல்லது அப்படிதான் இருக்கும். ஓகே. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. ப இந்த பொன்னான நேரத்த எங்களுக்கு செலவழிச்சதுக்கு. கண்டிப்பா நாங்க இத நீங்க YouTubeல பார்ப்பீங்களா? பார்ப்பேன், பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா நம்ம சேனல பாருங்க. சப்ஸ்கிரைப் கண்டிப்பா, பண்ணுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த காணொளி கண்டிப்பா பதிவிடுறோம். கண்டிப்பா சிவன் புண்ணியத்துல இது வந்து நல்லா கண்டிப்பா, எல்லாத்துக்கும் போய் கண்டிப்பா, சேரட்டும். கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப என்னுடைய நன்றிங்க. நமச்சிவாய. மனமார்ந்த வாழ்த்துக்களும் உங்களுடைய சேனலுக்கு உண்டு. நீங்க மென்மேலும் வந்து நல்ல வந்து நெறைய சப்ஸ்கிரைபர் வந்து நல்ல வளமோடும், நெறைய வந்து மக்களுக்கு சேவை செய்வீங்க ஆன்மீக வழிபாடுலன்ட்டு ஒரு மிக்க வந்து நன்றி உணர்வோட சொல்றேன். நமச்சிவாய நமக. நமச்சிவாய சாமி. நன்றி, வணக்கம்.